அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பானுஸ் ரெசிபி. இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன பார்த்துங்கிறோன்னு. இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் வந்து இன்றைக்கி நான் சிக்கன் கழுவி தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து சைட் பை சைடாக வந்து இன்றைக்கி காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாலாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ அதில் டப்பாவில் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெசிபி செஞ்சுருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவையும் கொடுங்க. இப்போ வந்து தக்காளியெல்லாம் நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி இருந்துச்சு, இருந்தாலும் நாளைக்கு வந்து ஸ்கூலுங்கிறதுனால மண்டே ஸ்கூலுக்கு தக்காளி வேணுங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து வாங்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து இந்த கோம்பெல்லாம் கீறி இந்த மாதிரி நான் டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்றைக்கி தீர்ந்ததுனால பாக்கெட்டில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ மல்லி புதினாலாம் நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கறியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கொடுக்க போகிறாங்க. நாங்கள்லாம் வந்து மல்லி புதினா ஆஞ்சிட்டு இந்த கிரேவிக்கு வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் தான் எங்கள் அம்மா உரித்து தராங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் இந்த மாதிரி நல்லா நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் தேவை. இதில் வந்து மசாலாஸ் அதிகம் சேர்க்க தேவையில்ல. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மல்லி புதினாவை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால இதெல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா 30 வெங்காயம் இருக்கும். ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ தண்ணி விட்டு என்ன பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டப்பா சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து தயிர் வந்து நான் 2 கப் சேர்த்துருக்கேன். கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், புளிக்காத. நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய கிரேவி, சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். அது வந்து நான் அதே தயிர் கப்பில் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு மல்லி புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் வந்து நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகு வந்து 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா வந்து நான் 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அதில் வந்து 2 பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு அளவு சொல்லணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் கறியில் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இதில் நீங்கள் உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு பேனில் வந்து நான் இது வந்து சிக்கனை மட்டும் எடுத்து தனியாக பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா சிக்கனையும் இந்த 2 சைடும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் இப்போ வந்து நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து இப்போ 2வது பேட்ச் போட்டிருக்கேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரித்த சிக்கனை நம்ம இருக்கிற கிரேவியில் என்ன செய்யணும், எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த எல்லா சிக்கனையும் இதில் நான் சேர்த்து நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயும் நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா நிறைய சிக்கன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காரம் பத்தலைங்கும் போது நம்ம இது வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு, நான்கு, அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தாளித்த சாப்பாடுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வந்து குழம்புல ஊற்றி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி செஞ்சேன். அதே மாதிரி கொதிச்சு வந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து முருங்கைக்காய், கருவேப்பிலை, நெய் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மாங்காய், மாம்பழம்லாம் அவங்க தோட்டத்தில் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எலுமிச்சப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய எனக்கு கொடுப்பாங்க. நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.